நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு வந்த இன்ப அதிர்ச்சி வீடியோ. இதை யாரும் எதிர்பார்க்கலையே. அபிராமியை காப்பாற்றும் தீவா திட்டம் போட்டு சூனியம் வைத்து கொண்ட ரம்யா கார்த்திகை தீபம் இன்று சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் தொடரில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ரம்யா பேரரில் உருட்டிவிடப்பட்ட கார்த்திக் அவளை காப்பாற்றிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து ஆராயலாம். அதாவது அடுத்து ரம்யாவுடன் தீவா இருக்கும் இடத்துக்கு வர அங்கு தீவா மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகின்றனர். பிறகு அவளை எழுப்ப தீவா எனக்கு என்னாச்சு, இங்க என்ன நடந்தது என்று கேட்க கார்த்திக் ரம்யா பரிகாரம் செய்ததாக சொல்ல தீவா நீ எதுக்கு பரிகாரம் பண்ண என்று கோபப்படுகிறாள். பிறகு நீதான் என்ன பண்ணச் சொன்ன என்று சொல்லி தீபாவை நம்ப வைக்கிறாள். அதன் பிறகு இவர்கள் கிளம்பி வீட்டுக்கு வருகின்றனர். தீபா கோவிலுக்கு வந்து பெண் சாமியார் ஒருவரை சந்திக்கிறாள். இந்த மாதிரி பரிகாரம் செய்ய போயிருந்தேன், ஆனால் என்னால் பரிகாரம் செய்ய முடியவில்லை என்று சொல்ல சாமியார் நான் உன்னை தடுத்தேன் என்று சொல்கிறார். எதுக்கு என்னை தடுத்தீங்க என்று கேட்க உங்க அத்தையை காப்பாற்றும் சக்தி உன்கிட்டயே இருக்கி என்று சொல்ல தீபா குழப்பமடைகிறாள். என்ன சொல்றீங்க சாமி என்று கேட்க ஆமாம், உன்னுடைய குரலால் மனமுருகி பாட்டு பாடி அந்த கலைவாணி மனதை குளிரவை, அவ உன்னுடைய அத்தையை காப்பாற்றி கொடுப்பா என்று சொல்ல தீபா பாட முடிவெடுக்க இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த ரம்யா தீபா பாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். உடனே தனது அடியாளுக்கு போன் செய்து விஷயத்தை கொண்டு வரச் சொல்லி பானகத்தில் கலந்து கொடுத்து தீபாவை குடிக்கச் சொன்னால் அவளால் பாட முடியாமல் போய்விடும் என்று திட்டம் போடுகிறாள். அதேபோல் விஷயத்தை கலந்து கொடுக்க தீபாவுக்கு குடிக்கப் போகும் சமயத்தில் அங்கு வந்த பெண் சாமியார் தீபா எனக்கு என்று கேட்கு பானகத்தை வாங்கி கொண்டு தீபாவை பாடச் சொல்லி அனுப்பி வைக்கிறாள். அந்த பெண் சாமியார் பானகத்தை குடிக்க குடிக்க ரம்யாவுக்கு நெஞ்சி ஏறி ஆரம்பிக்க அவள் பயந்து நடுங்கி ஓடுகிறாள். தீபா கலைவாணியை குளிர வைக்க பாட்டு பாடுகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற சீரியலில் நடித்து வந்த முக்கிய நடிகை திடீரென விலகிவிட்டதை அடுத்து அவருக்கு பதிலாக நடிக்கும் நடிகை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஆபீஸ் செம்பருத்தி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்த கார்த்திக் ஹீரோவாக நடிக்கும் கார்த்திகை தீபம் என்ற சீரியல் ஜி தமிழ் சேனலில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது என்பதும் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கிலும் நல்ல இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனி ஞாயிறு கூட இடைவெளியின்றி தினமும் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடருக்கு நாளுக்கு நாள் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொடரில் அருண் மனைவி ஐஸ்வர்யா என்ற கேரக்டரில் நடித்து வந்த நடிகை திடீரென இந்த சீரியலில் இருந்து விலகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அவரது கேரக்டரில் தற்போது நடிகை சாந்தினி கமிட் ஆகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ஐஸ்வர்யா கேரக்டரில் நடித்த நடிகை ஒரு முறை மாற்றப்பட்ட நிலையில் தற்போது 2வது முறையாக மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.